நீங்கள் பார்த்துருக்குது எஸ்எஸ் கேமிங் 157. நான் தான் எஸ்எஸ். இன்றைக்கி நம்ம வந்து திருப்பி ஸ்டோர் ரன்னர் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து புது ஸ்டேரிங்கில் பாருங்கள், அந்த புது ஸ்டேரிங்கை வச்சு நம்ம விளாட போகிறோம். ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்னோ ரன்னரில் வந்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம ட்ரக்கை பார்த்து ஒரு இன்னொரு ட்ரக் கிடச்சிதில்ல, அந்த ட்ரக் தான் இது. இப்போ அதை வச்சு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம இந்த லோடு எடுத்துகிட்டு போயிட்டு மேப்பில் ஒரு இடத்துல பிரிட்ஜு எங்கேயோ உடஞ்சிருச்சான், அது கட்டுறதுக்கு நம்ம கொடுக்கணும். ஓகே, நம்ம எங்கே போகலான்னு பார்த்துக்கலாம். மேப் எங்கடா? மேப் இதோ மார்க் பண்ணியாச்சு. எங்கே போகணும்? இங்கே தான் போகணும். இந்த இடம் தான் பிரிட்ஜு நம்ம உடஞ்சி போயிருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு தான் நம்ம சப்ளை கொடுக்கணும். ஐயோ, இங்கே மார்க் எப்போ இருக்கு? சரி ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டேரிங் வீட்டில் தான் விளாட போகிறோம். இது பாருங்கள், இந்த பாருங்கள், திருப்புறனா திரும்பிச்சு, திருப்புறனா திரும்பி. ஓகே சரி வாங்க போகலாம். வண்டி எடு. சரி வாங்க போகலாம். பேக் எடுங்க, வண்டி எடுங்க. இதுதான் கொஞ்சம் திரும்பினாலும் அப்படியே திரும்பிடுது. ஸ்லோ திருப்பிட்டே நிற்கும். லைட்டாக ஓட்டணும் போல. திருப்பிட்டு விட்டுருணும்னு நினைக்கிறேன். டை. இது சரியாகல. இருங்க, செட்டிங்ஸில் போய் நம்ம அதை மாற்ற முடியும் பார்ப்போம். ஸ்டேரிங் மோட், கண்ட்ரோலர், ஸ்டேரிங் வீல், ஹை டிரைவர் அண்டு ஓகே பிரைட்னஸ். எப்படி இருக்கு? இப்போ ஓகே, விட்டா ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ தான் ஸ்டேரிங் வீல் வந்து. சரி வாங்க, பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, வண்டி எடுப்போம். வண்டி இப்போ தான் நம்ம இது வந்துட்டோம். ரோடு திருடா. ஓட்ட ரோடெல்லாம் ஓட்ட எல்லாமே நம்மளுக்கு தான். நம்ம தண்ணியில் ஏறணும். ஓ ஏறி. லாரி சூப்பராக ஏறிச்சு. சஸ்பென்ஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. என்னடா போர்டு ஆயிடுச்சு அப்படியே நிற்குது. ஐயோ, ரிங்கு டேமேஜ் ஆயிடுச்சுடா. புதுசாக வச்சுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போகலாம் வாங்க. இப்போ வந்தாச்சா என்ன? இல்லை, எந்த பக்கம்டா? இங்கேருந்து இந்த பக்கமா? வண்டி திரும்புங்க. வண்டி வந்துடுச்சு. ரோடு அங்கே இறக்கி வைக்கணுமா சார்? போகலாம். என்ன நிறுத்துங்க. பக்காவா வண்டி இறங்கியாச்சு. இவ்வளோ வேகமாக பிரிட்ஜு கட்டி நான் பார்த்துக்கல. ரிப்பேரிங் த பிரிட்ஜ் டு ஓகே. அவ்வளோதானா? இப்போ நம்ம 2 இடம் காட்டுது. இப்போ வேறு எங்கேயே போன போல். மேப்புக்கு போங்க. எஸ்கேப் க்ளோஸு. மேப்புக்கு போயிட்டு பெட்ரோல் போட சொல்லிட்டு இதில் வந்து இங்கே போகணுமா? மார்க்கப். இவ்வளோ தூரம் எப்படி மார்க் பிரிட்ஜு கட்டியாச்சு, ஆனால் இந்த மொழியில். சரி, நம்ம ஷார்ட்கட் எடுப்போம். ஷார்ட்கட்டு ஆஃப் ரோடில் போக போகிறேன். இப்போ ரெடியாக இருந்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஹார்ன் எதுன்னு பார்த்துக்கணும். எனக்கு ஹார்ன் வச்சு வண்டி ஓட்டினா தான் பிடிக்கும்.
ஆடியோ, வீடியோ, கண்ட்ரோலு, மவுஸ் சென்சிட்டிவிட்டி இன்னும் கூட குறைச்சிக்கலாம் நீங்கள். டிவி போதும். டாட்டல் பெடலு, ஓகே. பிரேக்கு ஜியா, ஓகே ஓகே. ஹேண்ட் பிரேக்கு, பிஎஃப், குயிக் வின்ச், பிஎஃப், எல்லு லைட்டு, ஜிஆர் எல்லாத்தையும் படிச்சிட்டேன். ஆனால் மறந்துருக்கோம். சரி, வண்டி இப்போ வந்து ரேஸ் வா, ரேஸ் வா, ரிவர்ஸ் வா. வரலாம். ரேஸ் வா. அப்படியே திருப்பேன். அப்படியே டேர்ன் தான். சூப்பர். ரோடு. ஆஹா, இன்ஜினில் அடி வாங்குதுறான். ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும் போல இதில். நடாச்சு ஆறு அடிச்சா பாருங்களா, அப்படியே பறக்குற சைடில் இருக்குதுலாம். இதுதான் ஆறுனா. சரி விடு, நான் கேட்டுக்க விரும்பல. லாரி ஃபுல் ஸ்பீடு ஏற்று என்ன நீ இல்லை, ஒரு லாரியாக இருந்தவங்க இப்படி பொறுமையாக போறிய. தோ நம்ம இந்த பக்கம் தானே போனோம். சைடு வண்டியில் வந்து திருப்பு. இப்போ தான் ஆஃப் ரோடிங் பண்ண கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம். சினிமாட்டிக் மோட்லாம் இல்லை இல்லையா, பை மாதிரி. தண்ணியை தான் இப்போ நம்ம பக்கம் ஏற்றுறோம். டேஞ்சரஸ் வாட்டர் லெவல், அதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டாக வேலை பார்ப்போம் நாங்கள். வண்டி எடுத்து போ. ஏற்று திருப்பு. சூப்பர். வந்தாச்சா? செக் பாயிண்ட் ஒன்று போல். பெட்ரோல் கரெக்டாக தான் இருக்குது. ரைட்டா லெஃப்டா? இங்கே தான் போகலாம். ரைட் வா. The lumber mills look like the best place to get the plan when you need to time get it done. ஓகே, சரி வந்துட்டோம். என்ன பண்ணோம்? வண்டி திருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா சார்? சொல்லுங்க. வந்தாச்சு. நான் லோட் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன். நானே லோட் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஐயோ அங்கே வைக்காதரா. அங்கே வச்சா எடுத்து வைக்க முடியாது, அதனால் தேவையில்லாமல் எதை பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் எங்கே போகணும்? எங்கே போகிறது? நம்மளுக்கு வழி தெரியல. யாரை கூப்பிடுவோம்? பொதுவா நமக்கு வழி தெரியாதப்ப நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? மேப்பில் இப்போ நான் எங்கடா டெலிவரி பண்ணோம் சொல்லுங்கடா. அதே ஓல்டு பிரிட்ஜ் கடா. திருப்பி நம்ம ஷார்ட் ரோட்லேயே போவோம். இங்கே ஒரு மார்க்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்த வழியாக போனோம். இது யூட்டர்னை போடணும். வண்டி திருப்பு. ரிவர்ஸ் பாருங்க. போதும். இப்போ திருப்பு. அவ்வளோதான், நம்ம போகலாம். திருப்புடா. போகலாம். திருப்புடா. லோடை நம்ம பக்காவாக டெலிவரி பண்ணி ஓகே, சரி வாங்க போகலாம். நம்ம லோடை பக்காவாக டெலிவரி பண்ணி ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக நம்ம பேர் வாங்கணும். ஸ்டேக்கிங் லோடு ஜாலியாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் தான் இல்லை, சூப்பராக இருக்குது. பாருங்களா, அந்த சேரு, அந்த
ஒரு மண்ணும் அப்படியே டயரில் பட்டதெல்லாம் சூப்பராக இருக்குது. தண்ணியில் ஏற்று. ஓ, டேஞ்சரஸ் ஓடுற லெவல்லாம் எங்களுக்கு சாதாரணமான வேலை. போய் மலையில இருந்து இருக்கிறப்பான் ஒரு பிடிச்சி வந்துச்சு. ஓ, அந்த இதை வச்சு இது போடுவாங்க, அப்புறம் கட்டையை வச்சு இது கட்டுவாங்களா? வந்தாச்சு திருப்புங்க. கல்லூரன் போட்டுக்கிட்டே சூப்பர். இந்த டயர் இப்படி ஏறிடுறாங்க. உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் தெரியுமா? ட்ரிக்ஸா அது இன்னொன்று தான். அது இருக்குல்ல 2 டயரு. இது வந்து லாரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் மேலே ஏறினா ஒரு டயர் கீழே இறங்கும், இன்னொரு டயர் ஏறினா இன்னொன்று இறங்கிடும். ஒன்று மட்டும் ஏறி இறங்கி அப்படி போகாது. அது ஏன் தெரியுமா? ஏன் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அது எதுக்குன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு டயர் வந்து தரையை டச் பண்ணி இருக்கிறதுக்காக தான் அப்படி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இதில் 2 டயருமே சுத்தம். அங்கே அடியிலேருந்து வருதுல ஒரு கனெக்ஷன், அது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டயரும் கனெக்ஷன் போகும், அதுலேருந்து இந்த பின் டயர் கனெக்ஷன் போகும். அதாவது பின்னாடி 4 டயருமே சுத்தம். எது மேலே தூக்கினாலும் ஒன்று தரையில் போட்டாலும் கரெக்டாக ஓகே வந்துடும். ஆர்ஓசி அன்லோட் பண்ண சரி, கட்டையை வச்சா ரோடு போடுவாங்க. ஐயோ, ப்ரமோட்டட் ரேங்க் ரீச் நியூ டிரைவர் ரேங்க். ஓகே சார், ஓகே. நான் இது பிரிட்ஜ் ரிப்பேர், கிரேட் ஜாப். தேங்க்யூ நன்றி. இப்போ தான் வேலை காட்டுதான் நம்மளுக்கு. ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஸ்னோ ரன்னரோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.